வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கணினி மேலாண்மை மற்றும் அதனுடைய பயன்பாடுகள் சம்மந்தமான வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா செகண்ட் டைப் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அதோடைய பேசிக், அதோடைய தலைமுறைகள், அதுக்குரிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதோடைய செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே, வாங்க படிக்கலாம். எந்த ஒரு கணினியும் இயங்க ஒரு இயங்குதள டேஸ் இருப்பது இன்றியமையாதது. எந்த ஒரு கணினியும் இயங்க ஒரு இயங்குதள மென்பொருள் இருப்பது இன்றியமையாதது ஓகேங்களா. இப்போது ஒரு மென்பொருள்ன்றது கணினிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒற்றைப்பணி அமைப்பு ஒரு நேரத்தில் டேஸ் மட்டுமே இயக்க முடியும். ஒற்றைப்பணி அமைப்பு ஒரு நேரத்தில் ஒரு நிரலை மட்டுமே இயக்க முடியும் ஓகேங்களா. ஒற்றைப்பணி அமைப்பு ஒரு நேரத்தில் ஒரு நிரலை மட்டுமே இயக்க முடியும். பல பணி இயக்க முறைமை டேஸ் நிரல்களை ஒரே நேரத்தில் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. பல பணி இயக்க முறைமை ஒன்றுக்கு மேற்பட்ட நிரல்களை ஒரே நேரத்தில் இயங்க அனுமதிக்கிறது ஓகேங்களா. ஒற்றை பணி அமைப்பு ஒரு நிரல் தான் இயங்குறதுக்கு அது அனுமதிக்கும். பல பணி இயக்க முறைமை ஒன்றுக்கு மேற்பட்ட நிரல்களை ஒரே நேரத்தில் இயங்க அனுமதிக்கும். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸின் டேஸ் பதிப்புகள் கூட்டுறவு பல்பணியை பயன்படுத்தியது. ஸோ பல்பணின்றனா ஒன்றுக்கு மேற்பட்ட நிரல். அதை மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோட எந்த பதிப்பு கூட்டுறவு பல்பணியை பயன்படுத்தியதுன்னா 16 பிட் ஓகேங்களா. ஆப்ஷன் டி 16 பிட் அப்படின்ற பதிப்பு கூட்டுறவு பல்பணியை பயன்படுத்தியது. விண்டோஸ் NT மற்றும் Win9X இரண்டின் டேஸ் பதிப்புகள் முன்கூட்டியே மல்டி டாஸ்கிங்கை பயன்படுத்தின. விண்டோஸ் NT மற்றும் Win9X இரண்டின் டேஸ் பதிப்புகள், அதாவது 32 பிட் பதிப்புகள் முன்கூட்டியே மல்டி டாஸ்கிங்கை பயன்படுத்தின. 32 பிட் பதிப்புகள் ஓகேங்களா. ஒற்றை மற்றும் பல பயனர்களுக்கு டேஸ் மற்றும் டேஸ் பிற ஆதாரங்களின் செலவு ஒதுக்கீடுக்கான கணக்கியல் மென்பொருளையும் உள்ளடக்கி இருக்கலாம். ஒற்றை மற்றும் பல பயனர்களுக்கு செயலியோட நேரம், வெகுஜன சேமிப்பு மற்றும் அச்சிடுதல், பிற ஆதாரங்களின் செலவு ஒதுக்கீடுக்கான கணக்கியல் மென்பொருளையும் உள்ளடக்கி இருக்கலாம். ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா. டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவை உட்பொதிக்கப்பட்ட இயக்க முறைமைகளின் சில எடுத்துக்காட்டுகள். டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவை உட்பொதிக்கப்பட்ட இயக்க முறைமைகளின் சில எடுத்துக்காட்டுகள் ஓகேங்களா. இயக்க முறைகளில் உட்பொதிக்கப்பட்ட இதுக்குரிய எடுத்துக்காட்டுகள் விண்டோஸ் CE மற்றும் மினிஎக்ஸ்3 ஓகேங்களா. விண்டோஸ் CE அண்ட் மினிஎக்ஸ்3 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். கணினியின் இன்புட் கருவிகளில் வரக்கூடிய தரவுகளை பெறுவது. கணினியோட இன்புட் கருவிகள் நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம படித்த மாதிரி கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் இன்புட் டிவைசஸ். அதில் வரக்கூடிய தரவுகளை பெறுவது அதோடைய இயக்குதளம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஆப்ஷன் பி இயக்குதளம். கணினியின் அவுட்புட் கருவிகளுக்கு தரவுகளை அனுப்புவது OS ஓகேங்களா, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்புட் கருவியிலேருந்து தரவுகளை பெறுறது இயக்குதளம். அதே மாதிரி கணினியோட அவுட்புட் கருவிகளுக்கு தரவுகளை அனுப்புவது OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓகேங்களா. கணினியும் இணைந்திருக்கும் பிரிண்டர் உள்ளிட்ட கருவிகளை கட்டுப்படுத்துவது OS ஓகேங்களா. கணினியோட இணைந்திருக்கக்கூடிய பிரிண்டர் அந்த மாதிரி ஓகேங்களா. பிரிண்டர் கணினியோட ஜாயின் பண்ணி தான் அது ஒரு அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி அந்த இணைந்து இருக்கக்கூடிய பிரிண்டர் உள்ளிட்ட கருவிகளை கட்டுப்படுத்துவதும் OS தான். OS மெயினான அவுட்புட் டிவைஸ்க்குரிய ரொம்ப மெயினான ஆப்ஜெக்ட் OS ஓகேங்களா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. சரியான யூசர் தான் கணினியை இயக்குகிறாரா என்ற பாதுகாப்பினை வழங்குவது. சரியான யூசர் தான் கணினியை இயக்குகிறாரா அப்படின்ற பாதுகாப்பினை வழங்குவது இயக்குதளம் ஓகேங்களா. இயக்குதளம் தான் கரெக்டான ஒரு யூசர் தான் யூஸ் பண்ணுறாரா, அந்த பாஸ்வேர்டு அதெல்லாம் சொல்கிறோம்ல, அது இயக்குதளம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ பாஸ்வேர்டு அதில் நம்ம ஏதோ ஒரு ஃபேஸ் பிரிண்ட்டோ ஏதோ ஒன்று நம்ம மெயின் பண்ணி வச்சுருப்போம்ல, நம்ம தான் யூஸ் பண்ண முடியுன்ற அளவுக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் கேட்டிருக்காங்க, அது பேர் இயக்குதளம். டேஸ் அறிவுறுத்தல்கள் போன்றவற்றை பதிந்து வைக்க பயன்படும் கணினியின் பகுதி நினைவகம் என அழைக்கப்படுகிறது. டேஸ்
அறிவுறுத்தல்கள் போன்றவற்றை பதிந்து வைக்க பயன்படும் கணினியின் பகுதி நினைவகம் என அழைக்கப்படும்னா தரவுகள், தகவல்கள். என்னென்னது? தரவுகள், தகவல்கள். இது ரெண்டுமே வந்து தகவல்கள், தரவுகள் இது ரெண்டையுமே வந்து பதிந்து வைக்கக்கூடிய கணினியோட பகுதி தான் நம்ம நினைவகம் அப்படின்னு சொல்கிறோம். நினைவகத்தின் வகைகள். நினைவகம் மீன்ஸ் மெமரி கார்டுன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? நினைவகத்தின் வகைகள் வந்து 2 இருக்குது. ஓகேங்களா? 2 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரேம் ஃபர்ஸ்ட் ஒன். ரேம் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஓகேங்களா? ரேமோடைய வகைகள் எத்தனைனா 4 வகைகள் இருக்குது. ஓகேங்களா? ரேமோட வகைகள் வந்து 4. ஓகேங்களா? ஈடோ ரேம், அதாவது EDO ரேம் என்பது எக்ஸ்டெண்டட் டேட்டா அவுட்புட் ரேம். ஓகேங்களா? EDO அப்ரிவேஷன் வந்து எக்ஸ்டெண்டட் டேட்டா அவுட்புட். ஓகேங்களா? ரேம். 2ஆம் நிலை நினைவகத்தில் இருப்பவை. ஓகேங்களா? முதல் நிலை ரேம். ஓகேங்களா? 2ஆம் நிலை நினைவகத்தில் இருப்பவை வந்து அனைத்தும் சரி. அதாவது ஃப்ளாப்பி டிஸ்க்கு, பென் ட்ரைவு, ஹார்ட் டிஸ்க்கு எல்லாமே வந்து 2ஆம் நிலை நினைவகத்தில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இது அனைத்தும் சரி. DDR ரேம் அப்படின்றது டபுள் டேட்டா ரேட் சின்க்ரோனஸ் டைனமிக் ரேம். ஓகேங்களா? டபுள் டேட்டா ரேட் சின்கோரஸ் டைனமிக் ரேம் அப்படின்றது தான் DDR ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் நிலை நினைவகத்தில் பயன்படுத்தியவை அழியாமல் நிரந்தரமாக இருப்பதனால் இது டேஸ் என அழைக்கப்படுகிறது. 2ஆம் நிலை நினைவகத்தில் பயன்படுத்துகிறது வந்து அழியாமல் நிரந்தரமாக இருக்கிறதுனால இது வந்து நான் வாலட்டைல் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நான் வாலட்டைல் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பயன்படுத்துகிறத வந்து அழியாமல் ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் வாலட்டைல் மெமரின்னு சொல்கிறாங்க. 2ஆம் நிலை நினைவகம் டேஸை விட வேகம் குறைந்தது. மெயின் மெமரியை விட வேகம் குறைஞ்சது. வேகம் வந்து அதாவது அதோடய ஸ்பீடு வந்து கம்மி தான் 2ஆம் நிலை நினைவகத்துக்கு. மெயின் மெமரியை விட வேகம் குறைந்ததுன்னு சொல்கிறாங்க. வீடு மற்றும் அலுவலகங்களில் பெரும்பாலும் டேஸ் இயங்குதளம் பயன்படுத்தப்படுகிறது. வீடு மற்றும் அலுவலகங்களில் விண்டோஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் நம்ம கம்ப்யூட்டரில். ஸோ வீடு அலுவலகங்களில் பெரும்பாலும் விண்டோஸ்ன்ற இயங்குதளம் தான் பயன்படுத்தப்படுது. விண்டோஸ் இயக்க முறைகளில் கிட்டத்தட்ட டேஸ் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்களில் விண்டோஸ் இயக்கத்தளம் பயன்படுத்தப்படுகிறதுனா கிட்டத்தட்ட இதுக்குரிய ஆன்சர் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். ஓகே, இதுக்குரிய ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது விண்டோஸ் இயக்க விண்டோஸ் முறைகளை பயன்படுத்தி எவ்வளோ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் வந்து இயக்கத்தளம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது கரெக்டாக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 22க்குமே வந்து ஆன்சர் தரல. ஸோ தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தற்போதைய நிலையில் டேஸ் அளவிற்கான கணினிகளில் மட்டுமே லினக்ஸ் இயங்குதளம் பயன்படுத்தப்படுகின்றன. இதுக்குரிய ஆன்சர் தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 2% நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பல்வேறு நிரல்களை இயக்கவும் மற்றும் பணி பட்டியலில் உள்ள பொருத்தமான ஐகான்களை கிளிக் செய்வதன் மூலம் அவற்றை விரைவாக மாற்றவும் பயன்படுத்துவது எது? பல்வேறு நிரல்களை இயக்கவும் மற்றும் பணி பட்டியலில் உள்ள பொருத்தமான ஐகான்களை கிளிக் செய்வதன் மூலம் அவற்றை விரைவாக மாற்றவும் பயன்படுவது டாஸ்க் பார். ஓகேங்களா? டாஸ்க் பார் தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பேனல் என்பது டேஸ் விண்டோஸின் ஒரு அங்கமாகும். கண்ட்ரோல் பேனல் அப்படின்றது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோட ஒரு அங்கம் தான். ஓகேங்களா? மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். பணிப்பட்டியலில் காட்டப்படும் நேரத்தை கிளிக் செய்து டேஸ் மற்றும் டேஸ் அமைப்புகளை மாற்றலாம். ஸோ பணிப்பட்டியலில் காட்டப்படுற நேரத்தை கிளிக் செஞ்சு அதோடைய தேதி மற்றும் நேரத்தை வந்து அமைப்புகளை மாற்றலாம். தேதி மற்றும் நேர அமைப்புகளை மாற்றலாம். நிரல்களை சேர் அல்லது அகற்று என்பது டேஸ் விண்டோஸில் உள்ள அம்சமாகும். நிரல்களை சேர் அல்லது அகற்று அப்படின்றது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் இருக்க ஒரு அம்சம். ஓகேங்களா? மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான் அதுவும். காட்சி அமைப்பில் திரையில் டேஸ் பக்கத்தில் உள்ள அட்ஜஸ்ட் ரிசல்யூஷன் என்பதை கிளிக் செய்யவும். அதாவது காட்சி அமைப்பில் திரையில் இடது பக்கத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா? அட்ஜஸ்ட் ரிசல்யூஷன் அப்படின்றது இடது பக்கத்தில் தான் இருக்கும். அதை தான் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா?
எளிதாக கண்டுபிடிப்பதற்கு ஏற்ற முறையில் ஆவணங்கள் முதலியவற்றை குறிப்பிட்ட இடத்தில் வைத்து பராமரிப்பது. எளிதாக கண்டுபிடிப்பதற்கு ஏற்ற முறையில் ஆவணங்கள் முதலியவற்றை குறிப்பிட்ட இடத்தில் வைத்து பராமரிப்பது ஃபைல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எதுக்கு ஒரு ஃபைல் ரெடி பண்ணுறோன்னா, நம்ம ஈஸியாக வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம தேவையான அந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் என்னதுன்னா ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கணினியின் அல்லது ஒரு குறிப்பிட்ட குறுவட்டில் தேக்கி வைக்கப்படும் ஒரு பொருள் பற்றிய தகவல் அல்லது கோப்பு என்பது. ஒரு கணினியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட குறுவட்டுனா நம்ம சிடி. ஓகேங்களா? அதில் தேக்கி வைக்கப்படும் ஒரு பொருள் பற்றிய தகவல் அல்லது கோப்பு என்பது ஃபோல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைல் அப்படின்றது என்னது, ஃபோல்டர் அப்படின்றது என்னது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபைல் மீன்ஸ் நமக்குரிய தகவல்களை வந்து எளிதாக கண்டுபிடிப்பதற்கு ஏற்ற முறையில் ஆவணங்கள் எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைத்து பராமரிப்பது ஃபைல். ஓகேங்களா? அதே இது ஒரு கணினியிலையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட குறுவட்டிலையோ தேக்கி வைக்கப்படும் ஒரு பொருள் பற்றிய தகவல் வந்து ஃபோல்டர். ஃபைலுக்குள்ளே இப்போ ஃபோல்டர் இருக்குன்னு அர்த்தம். ஃபைல்ஸுன்றது நிறைய ஆவணங்கள் எல்லாத்தையும் ஜாயின் ஆகி ஃபைல்னு சொல்கிறோம். ஸோ தனியாக ஒன்று வைக்கிறது வந்து ஃபோல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிரலின் குறியீடாக கணினி திரையில் காணப்படும் சிறிய படம். ஒரு நிரலோட குறியீடாக கணினி திரையில் காணப்படும் சிறிய படம் தான் ஐகான்ஸ். ஐகான்ஸ் மீன்ஸ் அந்த ஆப்ஸ் தான். ஓகேங்களா? அதை தான் நிரல்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஸ் அப்படின்றத எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் ஃபைன் பண்ணுறோன்னா ஐகான்ஸாக ஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு 2 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் அதில் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்த பர்சன்டேஜ் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.